அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு நான்வெஜ் ரெசிபி வீடியோ பார்க்கலாங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு விட்டுறாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு நான் 300 கிராம் மட்டன் எடுத்து நல்லா 4-5 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக காரம் வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2 பெரிய பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி வித்து போனோட தாங்க நான் மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா பீசஸாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணியிருக்கேங்க. சின்ன சின்னதாக பீசஸ் போட்டால் தான் இந்த ரெசிபி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளார 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இந்த எண்ணெயோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயத்தோட நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இதோட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மசாலா தூளையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் எண்ணெயிலேயே வேகட்டும். இந்த மட்டன் பெப்பர் மசாலா சாம்பார் சாதத்துக்கூடையும் ரசம் சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. மட்டன் எண்ணெயிலேயே 2-3 மினிட்ஸு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரில் வேக விடுங்க. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு குக்கருக்கு மூடி போட்டு விசில் வச்சு வேக விடுங்க. என்னோடய குக்கரில் 4-5 விசில்லையே மட்டன் நல்லா வெந்துருங்க. ஒவ்வொருத்தவங்க குக்கருக்கு விசிலோட எண்ணிக்கை மாறுபடும். உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா நான் குக்கரை திறந்துட்டேங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட என்கிட்ட இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. கொத்தமல்லி தலையை சேர்த்த பிறகு குக்கரை திறந்து வச்சு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டனை நல்லா வற்ற விடுங்க. கொஞ்சமாக இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி வந்துடும். இப்போது மட்டன் பெப்பர் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. செமி கிரேவி டைப்பில் நல்லா சாதத்து கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னு சொல்லிக்கிறேன். பாய்.